காட்டன் சாரிக்கு எல்லாமே நம்ம பிளவுஸ் ரன்னிங்ல கட் பண்ணிட்டோம்னா புடவை சின்னதாயிரும். அதுக்காக வேண்டி நம்ம லைனிங் பிளவுஸ் எடுத்து கொடுத்து உள்ள அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா புடவைக்கு நமக்கு கொசுவும் நல்லா தாராளமா வரும். எந்த விசேஷத்துக்கு வந்து போனாலும் புடவையை முன்னாடியே ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு போனோம் அப்படின்னா நமக்கு அடுத்த நாள் கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். புடவையை ப்ளீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு சுத்திட்டு பின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா முந்தி அரேஞ்ச் பண்ணி முந்திய ஃபர்ஸ்ட் செட் பண்ணிடணும். முந்தி எண்டுக்கும் ஷோல்டருக்கும் பின்னு குத்த போற இடையில இன்னும் ஒரு இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம பின் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா முந்தி ஈக்குவலா வரும். அதுக்கப்புறமா செஸ்ட் கிட்ட வந்து ப்ளீட் அரேஞ்ச் பண்ணிட்டு இழுத்து வந்து டைட்டா இடுப்பு கிட்ட பின்னு குத்திட்டு இடுப்பு பக்கம் வந்து கொசோம் எடுக்க ஆரம்பிக்கணும். சாரி வந்து நம்ம கட்டியிருக்கோம் அப்படின்னா அழகா காட்ட போறது செஸ்ட் பிளீட்டும் வேஸ்ட் பிளீட்டும் தான். அதனால எல்லா பிளீட்டையுமே ஈக்குவலா அரேஞ்ச் பண்ணி கொசோம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த பின்ன இடுப்பு கிட்ட கழட்டிட்டு புடவையை எடுத்துட்டு அந்த இடுப்பு கிட்ட இருக்க பிளீட்டை வந்து கம்ப்ளீட்டா ஸ்ட்ரெயிட்டா அரேஞ்ச் பண்ணிட்டு அங்க ஒரு பின்ன வந்து குத்தி கட்டும் போது அந்த பின்ன கழட்டிட்டா போதும். இதுக்கு மேல வேணும்னா நீங்க வந்து அயன் பண்ணிக்கலாம். பட் நான் அயன் பண்ணல, மடிச்சு பேக் பண்ணிட்டேன். சாரி எங்க வாங்கியிருந்தேன் அப்படிங்கிற டீடைல்ஸும் நாளைக்கு ஷார்ட் வீடியோல ஷேர் பண்றேன். பாய்.